ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக ஒரு சிம்பிள் கோட் மூலமாக இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஆக்சுவலாக அந்த கோட் என்னன்னா, சக்ஸஸ் won't come in a single night. அது சக்ஸஸ்ங்கிறது ஒரு ராத்திரியில் சடனாக அடுத்த நாள் முடிச்சோன்னே பெருங்கோடிஷம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. சக்ஸஸ் வந்து நம்மளோட டைம், நம்மளோட பேஷன்ஸ் அண்ட் இட் வில் பில்ட் இன் அ ஸ்டெப் பை ஸ்டெப். இது ரொம்ப ஃபேமஸான கோட். அதுக்கான டைமும் எல்லாமே கடந்து தான் அது ஒரு சக்ஸஸ்ங்கிறது வரும். அதுக்கான ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்கக்கூடியது. நம்மளோட கன்சர்னில் 2013 எண்ட்ல ஜாயின் பண்ண ஒரு இன்டர்ன் கேண்டிடேட் இப்போ மலேசியாவில் ஒரு 50 lakhs பேக்கேஜில் செட்டில் ஆயிருக்காரு. ஸோ அவரோட ஜேர்னி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என்னோட நேம் அஸ்ஃபர். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு ரியல் கெரியர் ஜேர்னி. நம்ம யூனிக் டெக்னாலஜிஸில் 2013 எண்டுகிட்ட ஸ்டார்ட் பண்ண ஒரு கேண்டிடேட் இன்னைக்கு 50 lakhsல மலேசியாவில் செட்டில் ஆயிருக்காரு. ஸோ ஹவு ஹீ ட்ராவல்டு, அவர் ஒர்க் ட்ராவலிங் எப்படி இருந்துச்சு, இதை பற்றி நம்ம பார்க்க போவோம். ஆக்சுவலி இந்த கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 2012 பாஸ் அவுட்டு. சரிங்களா? அஃப்கோர்ஸ் ஒரு நார்மல் ஒரு ஆவரேஜ் கேண்டிடேட் தான். மற்ற கேண்டிடேட் ரொம்ப ஈஸியான ஒரு பிளேஸ்மெண்ட்டில் கிடைக்கல. பெரிய கன்சர்ன்ஸில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிளிக் ஆகலை. சரிங்களா? மியர் 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்மக்கிட்ட வந்து இன்டர்னாக ஜாயின் பண்ணாரு. ஸோ இன்டர்னாக தான் ஒரு இனிஷியல் ட்ராவலிங் இருந்துச்சு. இன்டர்னாலே ஒன்ஸ் அகேன் சின்ன ஸ்டைஃபன் லெவலில் தான் அவரோட அமௌண்ட்டை போயிட்டு இருந்துச்சு. 2015 கிட்ட ஒரு ஏப்ரல் கிட்ட வந்து அவர் என்ன கிடச்சிச்சுன்னா, அவருக்கு ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் ஒரு கம்பெனியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிளிக் ஆச்சு. அண்ட் இட்ஸ் நாட் மச், லைக் ஒரு 4.5 lakh பேக்கேஜ் தான் அவர் கிளிக் ஆச்சு. 2012 பாஸ் அவுட்டு. எங்ககிட்ட இன்டர்னல் ட்ராவல் ஆகிற ஒரு 2 years தான். அதுக்கப்புறம் 2015 தான் ஒரு 3 years கழிச்சு தான் ஒரு 4.5 lakhs பேக்கேஜ்லாம் கிடைக்கிது. ஆக்சுவலாக அவர் கூட படித்த கேண்டிடேட்ஸ்னால் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பேக்கேஜில் ரொம்ப மியர் எக்ஸ்ட்ரீமில் போயிட்டாங்க. பட் ஸ்டில் அவருக்கு இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அஃப்கோர்ஸ் ஹி ஹேட் பீன் பிளான் வெல். ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனியில் அவருக்கு ஒரு டெவலப்பர் ரோல் கிடைக்கிது. ஸோ இமீடியட்டாக அவர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிளிக் பண்ணி எடுத்தார். ஹி ஹேட் பீன் ஒர்க்டு. கிட்டத்தட்ட அங்கே மியர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் அவருக்கு கிடைச்சது HCL. HCLங்கிற ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். மல்டி ப்ராஜெக்ட்ஸ் அந்த கம்பெனியில் ரன் ஆகிட்டு இருக்கு. ரைட். ஸோ ஹி ஹேவ் பீன் சூசன் ஓவர் தேர். போயிட்டு அவர் என்ன பண்ணார்னா, இமீடியட்டாக அடுத்து எங்கேயுமே ஜம்பே பண்ணல. சரிங்களா? நம்ம கன்சர்ன் ஒரு 2 years தான். தென் அடுத்த கன்சர்ன் 1.5 years இருக்கும்போதே HCL கிடச்சோன்னே அங்கே போய் ஸ்டிக் ஆகிட்டார். அங்கே வாட் ஹி பிளான் இஸ், ஹி பிளான் டு ஸ்டிக் ஃபார் மோர் தென் 2 to 3 years. இனிஷியல் அவர் பிளான் அப்படி தான் பண்ணிட்டு போயிருக்காரு. 5 years அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஜேர்னி. ஏன் அது ரொம்ப பெரிய ஒரு ஜேர்னி, ஏன் அது ஒரு மஸ்ட் அப்படின்னு பார்த்தா, எஸ், அது ரொம்பவே மஸ்டான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் ஒரு 6 months 1 year ட்ராவல் பண்ணும்போது அந்த கன்சர்னுக்குள்ளே போகிறீங்க, ஒரு ரிப்பீட்டட் ஒர்க் பண்ணுவீங்க. ஓகே, ஒரு ட்ராவலிங்கில் அடுத்த ஒரு கன்சர்ன் ஜம்ப் ஆகிடுவீங்க. நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு லாங் டர்மாக ட்ராவல் பண்ணும்போது அந்த ப்ராஜெக்ட்ஸை கம்ப்ளீட்டாக அடாப்ட் ஆகிறீங்க. அண்ட் தென் உங்களுக்கு ஒரு டீம் லீடுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிளிக் ஆகும். கிளைண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிளிக் ஆகும். தென் ஒன்ஸ் அகேன் ஜூனியர்ஸ் ட்ரெயின் பண்ணுறது, அவங்கள டீம் லீட் பண்ணுறது, டீப் லேர்னிங் கான்செப்ட், இந்த மாதிரி நிறைய மல்டி ஆக்டிவிட்டீஸில் உங்களுக்கான ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிளிக் ஆகும். இதுதான் ஒரு லாங் டர்மாக ஒரு எம்ப்ளாயி வந்து சர்வ் பண்ணும்போது கெர்னிங் அ வைட் லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப ஷார்ட் டியூரேஷன், ஒரு 1 year 1.5 years 1 year 1.5 years எப்படி ஜம்ப் ஆகிறாங்க பார்த்தீங்கன்னா, போவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க, 1 yearல அடுத்து ஒரு பெரிய சேலரி திருப்பி ஜம்ப் பண்ணுறது, அப்படி ஜம்ப் ஆகிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்டேபிளான ஒரு கெரியர் இருக்காது. இவர் நீட்டாக அந்த இடத்துல ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 5 years அங்கே ஸ்டிக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இவருக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கர வைடாக கிரியேட் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி இனிஷியல் மெட்டீரியல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்ச பிறகு ஒன்ஸ் அகேன் அந்த பிளாட்ஃபார்ம் நல்ல ஒரு கிரியர் ஸ்பேஸ் அவங்க கொடுத்துச்சு. இவர் அங்கேருந்து ஒன்ஸ் அகேன் நிறைய ஒரு 2 years கிளிக் ஆகும்போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிளிக் ஆச்சு. நிறைய எமர்ஜென்சியில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிளிக் ஆனாலும் ஹி டிடன்ட் பிக் பிகாஸ் ஹி வாண்ட் டு மேக் த கெரியர் டு கெட் ஸ்டேபிள். பக்காவே இந்த கெரியர் அடுத்த லெவல் பூம் ஆனால் பெஸ்ட்டாக தான் பொண்ணு பிளான் பண்ணிட்டாரு. கரெக்டாக 5 வருஷம் முடியும் போது ஹி ஸ்டார்டட் டு சர்ச். இமீடியட்டாகவே அவருக்கு சிட்டிஸில் வந்து ஆஃபர் கிடச்சிச்சு. 20 lakhs பேக்கேஜில் அவருக்கு சிட்டிஸில் ஆஃபர் கிடச்சிச்சு. ஹி ஹேவ் பீன் ஜாயின் 2024 ஸ்டார்டிங்கில் வந்து அவர் சிட்டிஸில் ஜாயின் பண்ணார். நான் இமீடியட்டாக ஒன்ஸ் ஒரு மலேசியன் பேஸ்டு ஒரு கன்சர்னில் அவர் கிளிக் ஆகிடுச்சு. இப்போ ஆன் சைட்லேயே போயிட்டாரு. மலேசியன் பேஸ்டு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. 50 lakhs பேக்கேஜில் ஒர்க் பண்ணுறாரு. இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக இவர் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிளிக் பண்ணி எடுத்தாருன்னா பார்த்தா கிடையவே கிடையாது. 2 years அவருக்கு ட்ராவலிங் டைம் எடுத்திருக்கு. ரைட். கிட்டத்தட்ட ஒரு 2013 அந்த ரேஞ்ச் கிட்ட தான் அவர் ஸ்டார்ட் பண்ணுற அவரோட கெரியரை. இப்போது 2025 எண்ட் 12 years 50 lakhs பேக்கேஜில் இவர் அச்சீவ் ஆகிருக்காரு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வரும் இன்டர்னாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஒரு இன்டர்னு, அதுக்கப்புறம் டெவலப்பர், அதுக்கப்புறம் ஒரு லீடு, அதுக்கப்புறம் மேனேஜர் ரோல், ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பிக்கஸ்ட் பொசிஷனில் செம்ம பேக்கேஜில் ஒரு செட்டில் இருக்குது. இனிஷியலாக அவர் ஸ்டார்டிங் அவர் ஸ்டைஃபன் இதில் ஸ்டார்ட் பண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 7,000 அந்த ரேஞ்சில் அவர் ஸ்டார்ட்டே பண்ணார். இன்னைக்கு அவர் இருக்க பேக்கேஜ் லெவலே வேறு லெவல். இதுதான் நம்ம ஒரு கெரியர் எக்ஸாம்பிளாகவே எடுத்திருக்கோம். சரிங்களா? இதில் 2 things தான். ஃபர்ஸ்ட் திங், இந்த மாதிரி பேக்கேஜ் கம்பேரிசன் நம்மளால் மற்ற இண்டஸ்ட்ரிக்குள்ளே வைக்கவே முடியாது. சரிங்களா? மற்ற எந்த இண்டஸ்ட்ரியிலுமே இவ்வளோ ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோத் வந்து இருக்கவே இருக்காது. ஈவன் நம்ம மெக்கானிக்கலில் ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் பாசிபிளி ஒரு 80,000 to 1 lakh 1.5 lakh வரையும் போகலாம். இவ்வளோ ஸ்விட்ச் ஐடியில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, பூம். இந்த பூம் வந்து அங்கே இருக்காது. அது நம்ம ஃபர்ஸ்ட் ஆணித்தரும். அது நீங்கள் எந்த ஐடியை தவிர்த்து வேறு நான் ஐடி வேறு எது கூட கம்பேர் பண்ணாலுமே இந்த ஒரு சேலரி வந்து நம்மளால் கம்பேர் பண்ணவே முடியாது. இதுதான் ஐடியோட பிக்கஸ்ட் ப்ளஸ்.
ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள உங்களுக்கு இதன் மீறின growth இருக்குது. ஒன்ஸ் அகேன் இவரே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இவரோட பேக்கேஜ் லெவலே ஒன்ஸ் அகேன் இட் வில் கோ டு க்ரோர்ஸ். அதுதான் ஆக்சுவல் ப்ராக்டிக்கல் திங். பட் இட் வில் டேக் த டைம். இந்த மாதிரி ஸ்டேபிளான கெரியர் நீங்கள் ஒவ்வொரு இடத்துல வைக்கும்போது உங்களுக்கு கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்ல வைடாக இருக்கும். ஸோ யூ மஸ்ட் சூஸ். உங்களுக்கு சப்போஸ் இல்லை சார் ஸ்டார்டிங்கில் எனக்கு எதுவும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிளிக் ஆகலை, இந்த கம்பெனி எனக்கு ஓப்பனிங் கிளிக் ஆகலைன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு பயங்கரமான ஒரு மோட்டிவேஷனாகவே அமையும். பிகாஸ் ஆல்மோஸ்ட் இவருமே பார்த்தீங்கன்னா நான் சொன்னதான் 1.5 இயர்ஸ் அவர் வேலை இல்லாமல் இருந்திருக்காரு. இன்னைக்கு அவர் செட்டில் ஆனது 50 lakhs பேக்கேஜில். ஸோ இனிஷியலாக 1.5 இயர்ஸ் அவர் வேலை இல்லாமல் இருந்தாலும் ஒன்ஸ் அகேன் ஸ்டார்டட் இஸ் கெரியர். படிப்பு முடிச்ச 3 இயர்ஸ் கழிச்சு ஒன்ஸ் அகேன் அவர் நார்மல் பேக்கேஜ்னா அவர் கிக்காது. ஹி டிட்ன்ட் வேஸ்ட் இட் அவுட். இப்படியே ஸ்டிக்காக கொண்டு போனது தான் இப்போ இவ்வளோ பெரிய பேக்கேஜஸ் செட்டில் ஆயிருக்குது. ஸோ 2024 பாஸ் அவுட், 23 பாஸ் அவுட் ஆகிட்டேன், எனக்கு ப்ராப்பர் கெரியரே அமையல, ரொம்ப மாதிரி எனக்கு கெரியரை ட்ராப் அவுட் ஆகணும் ஒரு ஃபீல் இருக்கு. டோன்ட் திங்க் ஆஃப் எனிதிங். ஈஸியாக உங்கள் கெரியரை வந்து மாறிடும். சரிங்களா? நவ் யூ கேன் ஸ்டார்ட். சரிங்களா? we will create you the base. நாங்கள் பேசிக் ஸ்க்ராட்ச்லேருந்து கொண்டு போயிட்டு we will train you and we will make you to place in a MNCs. ஒன்ஸ் அகேன் MNCக்குள்ளே போயிட்டீங்கன்னா அங்கே நீங்கள் எப்படி ஃப்ளோ கொண்டு போகணுங்கிறது we will guide you. ஆல்மோஸ்ட் எங்கள் ஏரியா 2020 பாஸ் அவுட் ஆனவங்க, அப்போது ஐடிக்குள்ளே போனவங்க, 22 ஐடிக்குள்ளே போனவங்களாம் ஸ்டில் they have been coming for the next round guidance. ஸோ 4 years அந்த கம்பெனியில் இருந்து அடுத்து ஜம்ப் பண்ணணும்னு பார்க்குறேன். அடுத்து உங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே வந்து மேனேஜர்ஸ் டீம் லீட்ஸில் தான் கிளிக் ஆகுது. That's how you have to get placed. We will guide you everything. நீங்கள் எதுவுமே ஒரே பண்ணிக்க வேணாம். ஃபுல் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து பிளேஸ்மெண்ட் பண்ணுற வரையும் இது கம்ப்ளீட் எங்களோட ரெஸ்பான்சிபிள் தான். ஸோ யூ ஜஸ்ட் பிளான். சப்போஸ் நீங்கள் பிளேஸ் ஆகிட்டீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஏன்னா 2 இயர்ஸ் பேக் ஆகிட்டு அவர் ரொம்ப வெக்ஸாக இருக்காங்க சார், கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா யூ கேன் ஷேர் இட் டு ஹிம். எங்களோட காண்டாக்ட் நம்பர்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். யூ கேன் டூ வாட்ஸ்அப் மீ. கால் பண்ண சம்டைம்ஸ் ஐ கான்ட் ஏபிள் டு பிக் பிகாஸ் மோஸ்ட் கேண்டிடேட்ஸ் டேரெக்டாக வருவாங்க, அவங்க மீட் பண்ணி அவங்களோட என்கொயரியில் உட்காந்துருப்போம். ஸோ பிக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டஃப் ஆகும். வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஐ டூ ரிப்ளை டு யூ. சரிங்களா? அல்லது எங்களோட ஃபார்மும் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன், யூ கேன் ஃபில் தட் ஃபார்ம். என்னோட டீம் உங்களுக்கு கால் பேக் பண்ணுவாங்க. வேறு ஏதாவது கண்டென்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணாலும் யூ கேன் ட்ராப் இன் த கமெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.